இப்போ ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஸ் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். என்னோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். அப்படின்னா ஆஹ், எப்படி எழுதணும்? dy by dx. ஓகே, சம் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஹோமோஜீனியஸா இல்லையா அப்படின்னா எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, எப்போ சம் லேம்டா வந்து ஒரு ஸ்கேலர், லேம்டா வந்து ஒரு ஸ்கேலர், அப்போ எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் கம்மா லேம்டா ஒய் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்ன்னு எழுத முடியும்னா எஃப் இஸ் கால்டு ஹோமோஜீனியஸ். எஃப் இஸ் கால்டு ஹோமோஜீனியஸ். சப்போஸ் லேம்டா பவர் சம் n கூட வரலாம், அந்த என்னங்கிறது தான் ஆர்டர். சரிங்களா? எஃப் இஸ் கால்டு homogeneous of order n. சரிங்களா? இது எப்படி செக் பண்றது ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுக்குறேன். இது எப்படி செக் பண்றதுன்னா, f of x, y equal to x square plus y square divided by x square minus y square. இந்த ஃபார்மேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சொன்னேன்? x replace by lambda x, y replace by lambda y. ரீப்ளேஸ் பண்ணுங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க? x replace by lambda x and y replace by lambda y. இப்போ ரீப்ளேஸ் பண்ண என்ன நடக்குங்க சொல்லு பார்க்கலாம். f of lambda x comma lambda y equal to மேலே என்ன கிடைக்கும்? lambda x whole square plus lambda y whole square divided by lambda x whole square minus lambda y whole square equal to சொல்றாங்க. நீங்க என்ன நடக்குது சொல்றாங்க? lambda square x square பண்ணலாமா plus lambda square y square பண்ணலாமா divided by lambda square x square minus lambda square y square. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை? lambda square எல்லாத்துலயும் இருக்குது, எல்லாத்துலயும் இருக்கிற lambda square காமனா எடுக்க முடியும், நியூமரேட்டர் டினாமினேட்டர். அப்போ lambda square காமனா எடுக்க கிடைக்கும் x square plus y square divided by lambda square into x square minus y square. இப்போ என்ன நடக்குது? அடுத்தது lambda square கேன்சல் ஆயிருமா? அப்போ lambda square கேன்சல் ஆயிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல், தட் மீனிங் என்ன? lambda பவர் 0ன்னு வரும். lambda பவர் 0 இன்ட்டு இந்த ஃபங்க்ஷன் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் வருது. இந்த ரெட் கலர் கடைசியாக ரிமைனிங் இருக்குது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா. சரிங்களா? அப்போ நம்மளுடைய டெஃபினேஷன் என்னது? ஹோமோஜினியஸாக இருந்ததுன்னா இதை சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஹோமோஜினியஸ் பவர் ஆர்டர் இஸ் n. சரிங்களா? அப்போ இங்கே என்னாச்சு? எஃப் இஸ் ஹோமோஜினியஸ் ஆர்டர் வந்து 0. சரிங்களா? எஃப் இஸ் ஹோமோஜினியஸ் ஆஃப் ஆர்டர் 0. இதில் என்ன டவுட் இருக்குதா சார்? ஒரு நிமிஷம் மேலே ஸ்க்ரால் அந்த ரெட் லைன் ஃபர்ஸ்ட் எடுத்து முடி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறது வந்து ஹோமோஜினியஸா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான ரூல் சொல்லிடுறோம். அப்போ இதை செக் பண்ணிட்டு தான் இந்த ப்ராப்ளம் போட முடியும். ஹோமோஜினியஸாக இருந்தால் செக் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் என்ன வரும்னு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.